எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கருப்பட்டி காப்பி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருப்பட்டி இந்த மாதிரி வட்டு மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஒரு சின்ன பாகத்தை கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு அதை துண்டு துண்டாக இந்த மாதிரி சுற்றியில் வச்சு நான் உடச்சி எடுக்கிறேன். உங்களுக்கு எதாவது கனமான ஜாமான் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு அந்த கருப்பட்டியை உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டி உடச்சி எடுத்தது ஒரு 5 டேபிள் ஸ்பூனாவது இருக்கும். 2 பேருக்கு கருப்பட்டி காப்பி செய்கிறோம். அதுக்கு தண்ணியை எடுத்து 200 ml தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காப்பித்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காப்பித்தூளை போட்டு அதை லேசாக கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் நல்லா எடுத்து ஒரு எந்த டம்ளரில் குடிக்கிறீங்களோ அந்த டம்ளரில் ஒரு வடிகட்டுறதை வச்சு வடிகட்டி அதில் ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பால் நல்ல கொஞ்சம் ஆறின பாலாக ரொம்ப சூடாக இல்லாமல் அதை எடுத்து அதில் ஊற்றி விட்ருங்க. அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிப்பு வேணால் ஜாஸ்தியாக கருப்பட்டி போட்டு கருப்பட்டி கலந்துக்கோங்க. இது விநாராட்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.